இப்போ வரைக்கும் தர்மசாலால எத்தனை எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இப்போ என்ன அங்க நடந்துட்டு இருக்கு? யாரெல்லாம் புதுசா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா? பிஜேபி பார்ட்டில இருந்து என்னென்ன சொல்றாங்க? அங்க உள்ள மக்கள்லாம் என்னென்ன குற்றச்சாட்டுகள் அந்த கோயிலுக்கு எதிராக வைக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் இப்போ என்ன நடக்குது அங்க அப்படிங்கிறத பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம புதிய தகவல் எல்லாம் நான் சொல்ல போறேன். நீங்க முழுசா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள ரொம்ப பழமையான கோயில்கள்ல ஒண்ணுதான் மஞ்சுநாத கோயில். இது கர்நாடகா ஸ்டேட்ல தர்மசலா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. இது சுமார் 800 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயில்ல எப்போதுமே அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குமா ஐயா. இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கூட அன்னதானம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. எப்போதுமே ஆட்கள் வந்துட்டு போறதுமா இருப்பாங்களாம். சோ இந்த நிலையில தான் ஜூலை 3ஆம் தேதி பீமா அப்படின்னு அழைக்கப்படுறவர் சில எலும்புகளோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. அங்க இந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கல. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 4ஆம் தேதி கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அங்க இந்த கேஸை எடுக்கிறாங்க, விசாரிக்கவும் சொல்றாங்க. ஸோ அப்போ தான் எஃப்ஐஆரே போடுறாங்க. அவர்கிட்ட அவங்க கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1995 இருந்து 2014 வரைக்கும் நான் அங்க வேலை பார்த்தேன். அப்படி ஒரு நாள் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு கார்ல ஒரு ஆள் இறங்கினாரு. அவரு அந்த கோயில்ல முக்கியமான ஆளு அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரு என்கிட்ட பின்னாடி ஒரு 2-3 பாடி இருக்கு, அதை நீ எடுத்து புதைச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் அந்த டைம்ல எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுனால நான் அவர் சொன்னதெல்லாம் செஞ்சேன். அது மட்டும் இல்லாம என்னைய மிரட்டவும் செஞ்சாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பிள்ளைகளோட வயசு எல்லாமே 14 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவங்க பாடியில ட்ரெஸ் பாதி கிழிஞ்ச நிலையில தான் இருந்தாங்க. எல்லாருமே பாலியல் ரீதியா ரொம்ப துன்புறுத்தப்பட்ட மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஸோ இந்த நிலையில தான் போலீஸ்காரங்க இந்த கேஸை சரியா ஃபாலோ பண்ணதுனால அங்க எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்றாங்க. அந்த டீம் தான் இந்த கேஸை பத்தி ஃபுல்லா விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு 16 இடத்த குறிச்சு தந்திருக்காரு. அந்த இடத்துல தான் நான் பல பெண்களை புதைச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இடத்த தான் 1 by 1 அவங்க தோண்டிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில இடத்துல சில எலும்பு கூடலாம் கிடைச்சிருக்கு. அந்த கோயிலுக்கு சம்பந்தமான ஒரு சில கேஸுகளை பத்தி பார்க்கலாம். அந்த கோயில் உள்ளவங்க செஞ்சதா சொல்லப்படுற இந்த கேஸை பத்தி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சௌஜன்யா இந்த பொண்ணு ப்ரீ யூனிவர்சிட்டியில செகண்ட் இயர் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அதாவது இங்க +2 மாதிரி. இவங்க கரெக்டா காலேஜுக்கு போயிட்டு கரெக்டா 5 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்களாம். அக்டோபர் 9, 2012 அன்னைக்கு அவங்க காலேஜுக்கு போயிட்டு நேத்ராவதி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கியிருக்காங்க. எப்போதுமே அவங்க இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் அவங்க வீட்டுக்கு நடந்து தான் போகணுமா. அது ஒரு காட்டுப்பகுதியான இடம் தான். நடந்து தான் வீட்டுக்கு போவாங்களாம். ஸோ இவங்க டெய்லி அப்படி போறதுனால இவங்க தைரியமாவே போயிருக்காங்க. அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா மழை ரொம்ப பெய்யுது. ஆக்சுவலாவே அக்டோபர் மாசம் அங்க மழை காலம். ஸோ அதனாலேயே அங்க மழை பெய்யறதுனால அந்த ரோட்ல அதிகமான ஆட்கள் போயிட்டு வரல. பட் இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க மாமா ஆப்போசிட்ல வந்திருக்காங்க. அப்போ இவங்க கை காட்டிட்டு தான் போயிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு போகல. ஸோ அவங்க அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மழை பெய்யறதுனால ஒரு சைடா எங்கேயாவது ஒதுங்கி நிற்கலாம், மழை நின்னதுக்கு அப்புறம் வரலாம் அப்படின்னு அவங்க கொஞ்சம் தைரியமா இருக்கிறாங்க. பட் நேரம் போக போக இன்னும் வரல. ஸோ 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது. பட் அவங்க இன்னும் வரல. ஸோ அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் கேட்குறாங்க, என்னோட பொண்ணு பஸ் ஸ்டாப்ல இறங்கினால அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஆமா எங்க கூட தான் இறங்கி அவன் நடக்க ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே அங்குள்ள ஏரியா எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அதாவது அந்த காட்டு வழி பகுதியில சுமார் கிராம மக்களே 100க்கும் மேல ஆட்கள் தேடுறாங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அவங்கள எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல, லொகேட் பண்ணவே முடியல. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் இந்த கேஸை எடுக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உன் பொண்ணாமா ஓடி போயிருப்பா, அவளுக்கு 17 வயசா, சரி அப்படின்னு அவங்க அசால்ட்டா ரொம்ப இதா பேசியிருக்காங்க. அந்தால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களே தான் தேடுறாங்க. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல அன்னைக்கு ஃபுல்லா. ஸோ அடுத்த நாள் காலையில நேத்ராவதியோட துணை ஆறுல ஒரு மரத்துக்கு கீழே அவங்கள, இதை சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அந்த ஆத்துல ஒரு மரம் சாஞ்சு கிடக்கு. அந்த சாஞ்சு கிடக்குற மரத்துல ஒரு கைய ஒரு சாலால கட்டியிருக்காங்க. அவங்க ட்ரெஸ் அவங்க இடுப்புக்கு கீழே ட்ரெஸ்ஸே கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறாங்க.
ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க பிறப்புறுப்புல வந்து மண்ணை எடுத்து உள்ள அமுக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடூரமா கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கட்டியும் போட்டிருக்காங்க. பட் அங்குள்ள போலீஸ்காரங்க இந்த கேஸை பெருசாவே இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் பொதுமக்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா போராட ஆரம்பிக்காங்க. அப்போ தான் போலீஸ்காரங்க வந்து கொஞ்சம் தேடுற மாதிரி அவங்க தேடுறாங்க. பட் போலீஸ்காரங்களுக்கு அங்க அக்யூஸ்ட் மாட்டவே இல்லை. பட் அங்க உள்ள ஒரு கோயில் நிர்வாகத்தில் உள்ள ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு ஆளை பிடிச்சிட்டு வராங்க. இவன் தான் இந்த கொலையை பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பிடிச்சிட்டு வராங்க. அவர் பேரு தான் சந்தோஷ் ராவ். அவர் வந்து அந்த கோயில் வாசல்ல உட்கார்ந்துருந்ததாகவும் நாங்கள் போய் கேட்கும்போது அவர் எங்களை கண்டு ஓடி போனார். பக்கத்தில் போய் பிடிச்சு கேட்கும்போது நான் எதுவும் கொலை பண்ணல, நான் எதுவும் பண்ணல அப்படி உளர்னதாகவும் அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஆளை அடித்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அடித்ததுக்கப்புறம் அவனை வந்து போலீஸில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்களும் அடித்து அவங்ககிட்ட உண்மையை வாங்குறாங்க. அவன் தான் ஒத்துக்கிறான், நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஒத்துக்கிறான். அவ்வளோக்குள்ளே அவனை அடிச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அந்த கொலையை வந்து அவன் பண்ணவே இல்லை. யாராவது ஒருத்தன் இந்த மாதிரி ப்ரூட்டெல்லாம் கொலை பண்ணிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுவானா? அதாவது 2 நாள் வரைக்கும் அங்கே ஸ்டே பண்ணுவானா? அவன் அந்த ஊரை சேர்ந்தவனே கிடையாது. அவன் வெளியூர்ல வந்து அங்கே டென்ட் போட்டு தங்கியிருக்கான். ஸோ அவன் வந்து கொலை பண்ணான் அப்படின்னா அங்கே இருப்பானா முதல்ல? ஸோ இந்த அளவு கூட பேசிக்காக யாரும் யோசிக்கல. ஸோ அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறாங்க. பட் அங்கே உள்ள மக்களுக்கு மட்டும் தெரியுது இந்த 3 பேரும் தான் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க நம்மக்கிட்ட. அது எப்படி இவங்க கண்ணுக்கு மட்டும் இவன் மாட்டினா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சந்தேகம் எழும்பியிருக்கு. ஸோ போலீஸ்காரங்க இவனுக்கு எதிராக ஆதாரம் திரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுடைய அம்மா வீட்டுக்கே போய் பொண்ணுடைய உள்ளாடைய வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போய் இந்த பொண்ணு வந்து இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருந்தா, இவன் கிட்ட தான் இந்த ட்ரெஸ் இருந்து அப்படின்னு சொல்லி ஆதாரமாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஆளுடைய ட்ரெஸ் வந்து இந்த கொலை நடந்த பக்கத்தில் கடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஆளுடைய ட்ரெஸ்ஸையும் எடுத்து அங்கே வச்சு சப்மிட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக 10 வருஷம் கழிச்சு தான் இவர் இந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல. யாருக்காக அந்த போலீஸ்காரங்க அந்த ஆளை அடிச்சு ஒத்துக்க வச்சாங்கங்கிறது இப்போ வரைக்கும் அங்க மர்மமா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த கோயிலுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ 2வதா வேற ஒரு கேஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு கீழே மட்டுமே ஏகப்பட்ட ஸ்கூலும் காலேஜும் எங்கிட்டு வருதா. மொத்தம் 7500 ஸ்டாஃப் வேலை செய்யறாங்களாம். அந்த அளவுக்கு இந்த கோயிலோட நிர்வாகம் வந்து ரொம்ப பெருசா. ஸோ இந்த கோயிலுக்கு கீழே இயங்கிட்டு இருக்க ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தவங்க தான் வேதவள்ளி டீச்சர். இவங்க 1979ல் இவங்க ஸ்கூல் கேச்சமா ஆக வேண்டியது. ஸோ இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய போஸ்ட்டை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பொறுப்பு வந்து எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டில் போய் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதனாலேயே அங்கே உள்ளவங்க இந்த டீச்சரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கே நைட்டு போய் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவங்கள ப்ரூட்டலாக ரேப் பண்ணி கொலை பண்ணி அவங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவங்க பாத்ரூம்லேயே போட்டுட்டு அவங்கள போயிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கொடுமையாக ஒரு டீச்சரை அந்த காலத்திலேயே அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தையும் இந்த கோயில் சம்மந்தப்பட்டவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்க உள்ளவங்க சொல்கிறாங்க. ஒரு கேச்சம் போஸ்ட் கேட்டதுக்காக இந்த அளவுக்கு கொலை பண்ணுறாங்க அப்படின்னும் அவங்க உள்ளவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே பல விஷயங்கள் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா பத்மலதா. இவங்க அப்பா வந்து எலெக்ஷனில் வந்து 1986ல் நின்றுருக்காரு. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து 17 வயசு தான். ஃபர்ஸ்ட் வந்து இவரை வந்து வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டினதாகவும் பட் இவர் வந்து நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்னதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே இவங்க பொண்ணை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பத்மாவதி பொண்ணு வந்து காணாமல் போயிடுறாங்க. அவங்க அப்பா போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்லை. உன் பொண்ணு வந்து யாரு கூடயாவது ஓடி போயிருப்பா, எல்லாத்திட்டையும் சொல்கிற டைலாக் தான். ஸோ இந்த மாதிரி அவரை சொல்லி அனுப்பிடுறாங்க. பட் இவர் வந்து கட்சியில் இருந்ததுனால கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு பார்த்துருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள தேடுற மாதிரி தேடிருக்காங்க. பட் அவங்க பிணம் வந்து நேத்ராவதி ஆற்றுக்கு பக்கத்தில் துணையாறு பக்கத்தில் 56 நாள் கழிச்சு அவங்க பணமும் கிடைக்கிது, அழுகிய நிலையில் கிடைக்கிது. அவங்க பொண்ணு வந்து போட்டிருக்க வாட்ச் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இது வந்து என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து ப்ரூட்டலாக ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சௌஜன்யாவுக்கு நடந்த மாதிரி எக்ஸாக்டாக இந்த பொண்ணுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரூட்டலாக மர்டர் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி ரொம்ப தைரியமா கொலை பண்ணி, அவங்க பிணத்த ரொம்ப தைரியமா ஆறுக்கு பக்கத்துல போட்டுட்டு போறதே அங்க உள்ளவங்களுக்கு வழக்கமா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அனன்யா பட் இவங்க வந்து மருத்துவ கல்லூரி படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து 2003ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க போயிருக்காங்க. அந்த கோயிலுக்கு போகல. இவங்க மட்டும் தான் தனியா கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் அவங்க திரும்ப வரல. ஸோ இவங்க அம்மா வந்து சிபிஐல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அம்மாவுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அம்மா வந்து அந்த கோயிலில் போய் விசாரித்து பார்த்துருக்காங்க. விசாரிக்கும் போது சொல்லியிருக்காங்க, இந்த கோயில் நிர்வாகத்தில் உள்ள ஒரு ஆள் தான் அவங்க கிட்ட பேசி கூட்டிகிட்டு போனதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் இவங்க கேட்கும்போது அவங்க வந்து முன்னுக்கு பிறனா பதில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் போயிருங்க, நாங்கள் உங்களை கொண்டுருவோம், அந்த அளவுக்கு மிரட்டவும் செஞ்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக இவங்க சிபிஐல ஒர்க் பண்ணுறதுனால இவங்க ரொம்ப தைரியமாக பேசியிருக்காங்க. ஸோ அதனாலேயே அங்கே உள்ளவங்க இவங்களை ஒரு ரூமுக்கு கூட்டு போய் அடிச்சிருக்காங்க. இதனால 3 மாதம் கோமால இருந்திருக்காங்க. 3 மாதம் கழிச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கதே அவங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப கொடூரமாக இருந்திருக்காங்க. பட் இவ்வளோ நாளும் இவங்க பயந்து போய் இருந்திருக்காங்க. நம்ம இதுக்கு மேலே நம்ம போராடணும் அப்படின்னா நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் இருந்திருக்காங்க. பட் இப்போ தான் இதை பற்றி தைரியமாக பேசுகிறாங்க. பேசி திரும்ப கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் இந்த பொண்ணுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்லை. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எப்போதும் ஆக்சுவலாக சொல்கிற மாதிரி நாங்கள் எடுக்க மாட்டோம், அவங்க வந்து எங்கேயா போயிருப்பாங்க, இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவங்க சிபிஐயில் ஒர்க் பண்ணியும் கூட இவங்களாலேயே எந்த விஷயத்தையும் அங்கே ஹேண்டில் பண்ண முடியல. இவங்களாலேயும் இவங்க பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த அளவுக்கு அவங்க அங்கே கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே அவங்க மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேஸை பார்த்தீங்கன்னா, யானைப்பாகன் நாராயணன். ஸோ இவர் வந்து அங்கே யானைப்பாகனா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு அங்கே ஒரு சொந்தமான இடமும் இருந்திருக்கு. கோயிலுக்கு பக்கத்துலேயே அங்கே இடம் இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்த 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்காக கேட்டிருக்காங்க. பட் அவர் வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் இவரையும் இவருடைய தங்கச்சியும், இவரை மட்டும் இல்லை, இவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. ஸோ இவரை தங்கச்சி இவரை முன்னாடியே ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அங்கேயே அவளை ரேப் பண்ணி கொலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரையும் அதே இடத்துல கொலை பண்ணி 2 கொலையாக ஒரே இடத்துல பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேஸையும் போலீஸ்காரங்க சீரியஸாகவே எடுத்துக்கல. எந்த இதுவுமே பதிவு பண்ணப்படலை. அதாவது இப்போ வரைக்கும் எந்த கேஸுக்குமே அக்யூஸ்ட் யார் கொலை பண்ணா அப்படின்னு எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையா, இல்லை அவங்க கண்டுபிடிக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு தெரில. ஸோ இந்த அளவுக்கு பொய்யா யாரையாவது பிடிச்சு உள்ளே போட்டுறாங்க. அவங்க தான் இதை பண்ணதா சொல்லி இப்படி பண்ணியிருக்காங்க. பட் உண்மையான குற்றவாளியை அங்கே கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அங்குள்ள மக்கள் எல்லாம் இப்போவும் சொல்கிறாங்களாம், போராட்டமும் பண்ணுறாங்களாம். பட் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லை. அந்த ஏரியாவில் 1980 இருந்து இப்போ வரைக்கும் மொத்தமாக 400க்கு மேற்பட்டோர் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமானது பெண்கள் தான் காணாமல் போயிருக்காங்க. அதுவும் 14-15 வயசு பிள்ளைகள் 18 உள்ள தான் காணாமல் போயிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னானாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. அவங்க பாடியும் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸுகள் அங்கே இருக்குதான். ஸோ இந்த நிலையில தான் அந்த பீமா அப்படின்னு அழைக்கப்படுற வந்து 16 இடத்த குறிச்சு கொடுத்துருக்காரு. அந்த இடத்த ஒவ்வொன்றா தோண்டிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல தோண்டும் போது தான் டெபிட் கார்டும் பேன் கார்டும் கிடைச்சிருக்கு. அந்த டெபிட் கார்டு வந்து ஒரு பெண்ணுக்குரியது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்ணு யார் அப்படின்னா அந்த பேன் கார்டில் இருக்கிறவருடைய அம்மாவுடையது தான். அந்த பேன் கார்டில் சுரேஷ் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த இதை பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் வந்து ஆல்ரெடி இறந்துட்டதாகவும் சொல்கிறாங்க. அவர் வந்து ட்ரிங்க் பண்ணி இறந்துட்டதா சொல்கிறாங்க, அவங்க அம்மா அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த பேன் கார்டை பற்றி அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து கோயிலுக்கு போகும்போது அங்கே மிஸ் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அடுத்ததா குழியில வந்து ஒரு சில எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. ஒரு 4வது 5வது குழி தோண்டும் போது அங்க வந்து ஒரு சில இடத்துல எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. பட் இந்த எலும்பு கூட வச்சு மட்டும் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு அப்படின்னு ஆக்சுவலா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த எலும்பு கூடுகள் எல்லாமே 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவர் பதைச்சதா சொல்றாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி பதைச்சதுனால ஒரு சில இடத்துல எல்லாம் எலும்பு கூடு இருக்கிறதே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மண்வள ஆராய்ச்சியாளர்களும் அப்படிதான் சொல்றாங்க. மண்வள ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மண்ணுல வந்து புதைச்சாங்க அப்படின்னா, அதாவது ஆக்சுவலா அந்த மண்ணு வந்து லேட்ரைடு வகை மண் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 8 விதமான மண் வந்து இருக்கு. ஸோ இந்த இதுல ஒரு மண்ணு தான் இந்த வகையான மண், செந்நிற களிமண் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மண்ணுல வந்து புதைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காவே டீகம்போஸ் ஆயிருமா. அது ஏன் அப்படின்னா இந்த மண்ணில் வந்து pH வேல்யூ வந்து 4.5 இருந்து 6 வரைக்கும் இருக்குமா.
அதுவும் அதிக அமிலத்தன்மை கொண்ட மண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ அதனாலேயே இந்த பிணங்கள்லாம் உடனே டீகம்போஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வருஷத்துக்கு 350 சென்டிமீட்டர்ல இருந்து 400 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யுமா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஏரியால உடனே டீகம்போஸ் ஆகும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதாவது எக்ஸாக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா 20 வருஷம் முன்னாடி விதைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய எலும்பு கூடுகள் கிடைக்க சாத்தியமற்றது, அதாவது கிடைக்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய எச்சங்கள் வேணா கிடைக்கலாம். அதாவது அவங்க புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த மண்ணை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். அதாவது ரசாயன ஆராய்ச்சி பண்ணும்போது மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இவங்க வந்து தோன்ற முறையை பார்த்தோன்னா அதாவது ஜேசிபியை வச்சு தோன்றாங்க. ஸோ இந்த மாதிரி தோண்டும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்ச பணங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் இந்த ஆள் சொல்ற இடத்துல தோண்டும் போது எலும்புக்கூடுகளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 15 வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு சில எலும்புக்கூடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது முழுசா கிடைக்க வாய்ப்பு இல்லை, ஒரு சில எலும்புக்கூடுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இவங்க தோன்ற மெத்தடெல்லாம் பார்க்கும்போது எந்த எவிடன்ஸை இவங்களே அடிச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க இந்த மண் வள ஆராய்ச்சியாளர்கள். அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல அப்டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிதிக் அப்படிங்கிறவர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்னுடைய தங்கை வந்து 2012 அந்த கோயிலுக்கு போயினாங்க, பட் திரும்ப வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் வந்து ஹேமாவதி, அவளுக்கு வந்து வயசு 17. அதாவது ஆக்சுவலா திங்க் பண்ணி பாருங்க, இந்த பொண்ணுடைய வயசு எல்லாமே 17 தான். அதாவது இதுக்கு முன்னாடி 2 கேஸை பற்றி சொன்னேன் இல்லையா, பத்மலதா, சௌஜன்யா, இவங்களுடைய வயசும் 17 வயசு தான். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி இளம் பெண்கள் தான் அங்கே அளவுக்கு அதிகமாக காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இவர் வந்து தைரியமாக போய் கேஸ் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் அப்போவே போய் கேஸ் கொடுக்கும்போது அந்த நேரத்துலேயே அங்கே உள்ள போலீஸ்காரங்க கேஸை எடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த கேஸை பற்றி அதிகமாக எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணவே இவர் வந்து தைரியமாக போய் கேஸ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸில் வந்து புதுசாக 2 விக்டமும் ஆட் ஆயிருக்காங்க. அதாவது நாங்கள் இந்த மாதிரி பிணங்களை பிதைக்கிறத நாங்களே பார்த்துருக்கோம், வெளியே சொல்ல எங்களுக்கே பயம்தான், ஏன்னா எங்களையும் கொன்றுவாங்க அப்படின்னு நாங்கள் எதுவுமே சொல்றதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரந்தரா கவுடா. அவர் வந்து அங்கே டீ கடை வச்சிருக்காரு. ஸோ அவர் அங்கே இருக்கும்போது ஒரு சில பிணங்களை இவர் வந்து புதைக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துரராம கவுடா. ஸோ இவரும் அங்கே வந்து ஒரு சில இடத்துல பிணத்தை புதைக்கிறத நானே பார்த்துருக்கேன், பட் எனக்கு வந்து வெளியே சொல்ல பயம், என்னைய கொன்றுவாங்க அப்படின்னு பயம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நான் பிணத்தை பார்த்துருக்கேன், அதாவது புதைக்கிறத பார்த்துருக்கேன். அதே மாதிரி சில பேர் வந்து என்னுடைய வீட்டில் வந்து ஆட்கள் காணாமல் போயிருக்காங்க, அங்கே போகும்போது தான் கோயிலுக்கு போகும்போது தான் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த கேஸை பற்றி பிஜேபி சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க போராட்டமே பண்ணுறாங்க. அதாவது இந்த கோயிலுக்கு கலங்க வர்ற மாதிரி இவங்க இந்த மாதிரி பொய்யா புகார்கள் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்க அங்கே பெரிய போராட்டமே நடத்தியிருக்காங்க. அவங்க தர்மஸ்தலா சலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணியாவே நடந்து வந்திருக்காங்க. இந்த கேஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க ஒரு 100 பேர் சேர்ந்து அங்கே ரிப்போர்ட்டர் போயிருக்காங்க, அவங்களெல்லாம் பிடிச்சு அடிச்சிருக்காங்க. நீங்கள் இங்கே வரக்கூடாது, வீடியோலாம் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் பிடிச்சு அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிபிஐ அம்மா வந்து சொல்லிச்சு இல்லையா, என்னுடைய பொண்ணு வந்து அங்கே போன பொண்ணு காணலை, என்ன வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சுல, அது எல்லாம் பொய், அப்படி ஒரு பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இவங்களுடைய ஃபோட்டோவை, அவங்க பொண்ணுடைய ஃபோட்டோவை எடுத்து போட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேஸோடைய பரபரப்பு வந்து கொஞ்சம் கூட குறையாமல் போயிட்டுருக்கு. பட் அரசியல்வாதி சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் சொல்கிறாங்க. அதாவது கோயில் நிர்வாகத்துக்கு மேலே தப்பு எதுவும் இருக்காது, அவங்க வந்து கோயிலுக்கு வந்து கலங்க வர்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் பொதுமக்கள் வந்து அங்கே வசிக்கிறவங்க வந்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு சப்போர்ட்டாக இல்லை, ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. இந்த ஆள் சொல்கிறது தான் உண்மை, இங்கே நிறைய பெண்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ யார் சொல்கிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம குடும்பத்தை எப்படி பாதுகாக்கலாம், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் நம்ம பிள்ளைகள் மாட்டிக்கிடாமல் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் தப்பிக்கிறதுக்கு
முக்கியமா நம்ம யாரையுமே ஈஸியா நம்பக்கூடாது. ஒரு சிலர் வந்து நம்மட்ட வந்து பேசுறாங்க, கோயில்ல இருந்து பேசுறாங்க அப்படின்னாலும், அவங்க வந்து மனுஷங்க தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. அவங்கள நம்பி நம்ம எங்கேயுமே தனியா போயிறக்கூடவே கூடாது. எப்போதுமே அம்மா, அப்பா கூடயோ இல்ல நம்ம யார் கூட போணுமோ அவங்க கூட மட்டும் தான் இருக்கணும். தனியா போறது எங்கேயுமே சேஃப்டி கிடையவே கிடையாது. கோயிலுக்கு தானே நம்ம போறோம். நம்ம வந்து சேஃப்டியா தான் இருப்போம். அங்க யார் நம்மள எது பண்ண போறா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அங்க இருக்கிறது மனுஷங்க தான் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துடவே கூடாது. எங்கனாலும் கடவுளை நம்பலாம். ஆனா அங்க உள்ள ஆட்களை நம்புறது வந்து நம்பவே கூடாது. நம்ம வந்து எப்போதுமே கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லதுதான். அது மட்டும் இல்லாம நீங்க தனியா டூர் போணும் அப்படின்னு எங்கேயுமே முடிவெடுக்காங்க. தனியா போறது எப்போதுமே சேஃப்டி கிடையாது. எப்போதுமே ஒரு ஆண் துணையோட போறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ தனியா போணும் அப்படின்னா ரொம்ப தைரியம் வேணும். அது மட்டும் இல்லாம எந்த விஷயத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு தெரியணும். எப்படி சொல்றது? அதாவது சண்டை போட தெரியணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து 4 பேர் வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னா, நீங்க தனியா போலாம் பெண்ணா இருந்தேன்னா. மத்தபடி தனியா போறது வந்து இந்த உலகத்துல நெறைய இடத்துல சேஃப்டியா இல்லாத இடங்கள் இருக்கு. ஒரு சில இடங்கள் சேஃப்டி தான். பட் எல்லா இடத்தையும் நம்ம சொல்ல முடியாது. பட் தனியா எல்லா இடத்துலயுமே சேஃப்டி இருக்கிறது இல்ல. எந்த மதமா இருந்தாலும் சரி, நீங்க கடவுள நம்புங்க. அங்க உள்ள ஆட்கள இல்ல, அங்க உள்ள மனிதர்கள இல்ல. அத மட்டும் எப்போதுமே நினைவுல வச்சுக்கோங்க. நம்ம கடவுள் மேல வச்சிருக்க முழுமையான நம்பிக்கைனால அங்குள்ள ஆட்களையும் நம்ம அப்படியே நினைச்சிடுறோம். பட் அது வந்து உண்மை கிடையாது. அவங்களும் மனுஷங்க தான். அதான் எப்போதுமே மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எப்போதுமே கேர்ஃபுல்லா இருங்க. யாரையும் நம்பாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் வேணும் இந்த கேஸை பத்தியோ இல்ல உங்களுக்கு கிரைம் ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.